ஒவ்வொரு புதிய நாளும் ஒவ்வொரு புதிய நம்பிக்கை. ஆனால் டேவிட்டின் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இன்னும் கனவாகவே இருந்தது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும். 1 4:10. ஆண்டவரே, இன்று என்னை வழிநடத்துங்கள். என் குடும்பத்தை ஆசீர்வதியுங்கள். இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தருகிறதற்காய் உமக்கு நன்றி. இன்றைய தினம் நல்ல ஒரு வேலையை நீர் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஆமென். எப்பா டேவிட், கொஞ்சம் இங்க வாயே. என்னம்மா, எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏப்பா, இந்த சிட்டையில உள்ள மருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு தங்க. எனக்கு மருந்தெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தர முடியுமா இன்னைக்கு? அம்மா, ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்கம்மா, கண்டிப்பா வாங்கி தரேன். சரிப்பா. ஜான்சி, நீ இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகலையா? என்ன பண்ணிட்டு இருக்க பள்ளிக்கூடம் போகாம? அண்ணா, நீங்க இன்னும் எனக்கு டேம் ஃபீஸ் கட்டவே இல்லண்ணா. அதனால ஃபீஸ் கட்டினாதான் பள்ளிக்கூடம் வரணும்னு சொல்லிட்டாங்கண்ணா. இதை நேற்று சாயந்தரம் வந்ததுமே சொல்லியிருந்தா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன்லம்மா. இப்ப நீ பள்ளிக்கூடம் போகாம இருந்தா படிப்பு கெட்டு போயிடாதா? தம்பி, வீட்டு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்படாதப்பா. ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்ம தினமும் ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து ஏதாவது ஒரு வழியில நமக்கு அற்புதம் செய்வார். அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத தங்கண்ணே. அம்மா, எனக்கு எவ்வளவு பெரிய சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நான் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேம்மா. கண்டிப்பா நான் காலையும் மாலையும் வீட்டுல ப்ரேயர் பண்ணுவேன். சரியா? சரிங்கம்மா. இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு வேலை தரேன்னு சொல்லியிருந்தாரு. நான் என்ன ஏதுன்னு போய் கேட்டுட்டு வரேம்மா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. என்ன, இந்த அண்ணன் நம்மளை வர சொன்னாரு, கடையில ஆளை காணோம். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், வருவாரு கண்டிப்பா. இவனா? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? என்னப்பா டேவிட், இந்த பக்கம் வந்திருக்க? என்னண்ணே, மறந்துட்டீங்களா? கடையில ஒரு வேலை காலியா இருக்கு, நான் உங்களுக்கு வேலையை போட்டு தரேன்னு சொன்னீங்க, அதனால தானே வந்தேன். ஐயோ, அதுக்கு என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்திருக்கான்ப்பா ஊர்ல இருந்து. அவன் நானே இந்த வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டான். சொந்தத்தை கூட நான் வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. கோச்சுக்காத தம்பி, நீ வேற இடம் பாருப்பா. சரிண்ணே, பரவாயில்ல, நான் வேற இடத்துல பாத்துக்கிறேன். டேவிட் பல இடங்கள்ல வேலை தேடி அலைகிறான். ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்காம ரொம்ப மனசு சோர்ந்து போய் வந்து ஒரு பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருக்கிறான். டேவிட் பல இடங்கள்ல வேலை தேடி ரொம்ப சோர்ந்து போய், சரி இதுக்கப்புறம் கடவுள் தான் நமக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம போய் ஆலயத்தில் போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினைப்போட ஆலயத்திற்கு வந்திருக்கிறான். ஏசப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜா. இந்த ஒவ்வொரு நாளையும் எங்களை கடக்க செய்த கிருபைக்காக எனக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நான் இன்னும் எத்தனை நாள் இந்த வேலைக்காக காத்திருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நல்ல வேலையை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறதுக்காக எனக்கு நன்றி தகப்பனே. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. என்னோட கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. மகனே, உன் கண்ணீரை தேவன் பார்க்கிறார். இந்த கண்ணீருக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். தேவன் தாமதிப்பார், ஆனா ஒருபோதும் தவற விட மாட்டார். நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும். டேவிட் விசுவாசத்தோடு காத்திருந்தான். இப்பொழுது அவனுக்கு ஒரு சிறிய வேலை கிடைத்துள்ளது. டிரைவர் வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அம்மா, அம்மா. என்னப்பா டேவிட், வேலை எதுவும் கிடைச்சிருச்சா என்ன? ரொம்ப ஒரே சந்தோஷமா வந்திருக்கிற. ஆமாம்மா, கிட்டத்தட்ட வேலை கிடைச்ச மாதிரி தான். இப்போதைக்கு ஒரு டிரைவர் வேலை கிடைச்சிருக்குமா. நான் ஒரு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் எழுதி வேற போட்டிருக்கிறேன். அதை எழுதி போட்ட லெட்டர் வர்ற வரைக்கும் நான் இந்த டிரைவர் வேலையை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேம்மா. சரிப்பா, இந்த வேலை கிடைச்சதுக்காக நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, சரியா? சரிங்கம்மா. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. சீக்கிரமே நான் எழுதி போட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருவதற்காக உமக்கு நன்றி. நீர் என்னை கண்ணோக்கி பார்த்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். என்ன ஃபோன் அடிக்குது? அட, இந்த நம்பர் புதுசா இருக்கே. ஹலோ, யார் பேசுறது? சொல்லுங்க. ஹலோ டேவிட், நீங்கள் விண்ணப்பித்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளீங்க. நாளைக்கே நீங்கள் வந்து பணியில் சேர்ந்துக்கலாம். அப்படியா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காய். அப்பா, என்னுடைய தேவைகளை அறிந்து நீர் என்னோடு இருந்து எனக்கு வழிகாட்டுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த வேலையில் நான் சரியாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். கண்களில் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான் டேவிட். இப்பொழுது டேவிட்டிற்கு வேலை கிடைத்துவிட்டது. அம்மாவிற்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளையும் வாங்கி கொடுத்து தங்கைக்கு பள்ளி கட்டணத்தையும் கட்டி தங்கையை பள்ளிக்கு அனுப்புகிறான். இப்பொழுது குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சி. தேவாலயத்தில் மக்கள் முன் டேவிட் பேசுகிறான். பிரைஸ் லார்ட் மக்களே,
அநேக நேரம் நான் வந்து தேவனோட பேசணும், தேவனோட உறவாடணும்னு தான் நான் நினச்சிட்டே இருப்பேன். இதனால் வந்து தினமும் நான் வீட்டில் காலையில் எந்திரிச்சதும் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணுவேன். அதே போல் இரவு நேரம் நாங்கள் குடும்ப ஜெபமும் செய்வோம். இருந்தாலும் எனக்கு வந்து வேலை கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தேன். ஆனாலும் கூட நான் தேவனை வந்து ஒரு நிமிஷம் கூட தேவன் எனக்கு இப்படி வேலை கொடுக்கலையே அப்படின்னு நான் மனசார நினச்சதில்லை. விசுவாசத்தோடு இருந்ததுனால தேவன் வந்து என்னை பக்குவப்படுத்தி இந்த ஏற்ற நேரத்தில் இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றி. தேவன் வந்து நமக்கு பதில் தரல அப்படின்னு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை பக்குவப்படுத்துவார். நம்ம ப்ரேயர் பண்ண தேவன் வந்து நம்மளை பக்குவப்படுத்தி நமக்கு அந்த பொருளை நம்மக்கிட்ட கொடுத்தா நம்ம சரியான நேரத்தில் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து பக்குவப்படுத்துவார். அதுக்காக நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும். கர்த்தருக்குள்ளே காத்திருக்கிறதுனால நமக்கு நேரம் வேஸ்ட்டுன்னு நம்ம யோசிக்கவே கூடாது. தேவன் அதற்குரிய பலனை நமக்கு தருவார். நீங்களும் தினமும் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தனி ப்ரேயர் பண்ணுங்க. மறக்காம காலையில் எந்திரிச்சதும் வேதம் வாசிங்க. அப்போ இது மூணும் செய்யும்போது நம்ம எதிர்பாராத நேரத்தில் தேவன் அநேக நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து தருவார். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். இரவு நேரம் மூவரும் மகிழ்ச்சியோடு குடும்பமாக தேவனுக்கு நன்றி சொல்லி ஆராதனை செய்கின்றனர். இந்த கதையின் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஏசாயா 40:31.